வணக்கம். சமீபத்தில் ரொம்ப பேச பொருளான ஒரு வீடியோன்னு பார்த்தோம்னா அது தக் லைஃப் பட ஆடியோ லான்ச்சில் சின்மயி அவர்கள் பாடிய முத்தமழை பாடலுடைய வீடியோ தான். இதுக்கு யூடியூப்லேயே 30 மில்லியன் வியூஸ்க்கு மேலே இருக்குது. நீங்கள் எல்லாரும் கட்டாயம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் இந்த 2 பெண்மணிகளை கவனிச்சிங்களா? அட இது என்ன புதுசாக இருக்கே வாத்தியம் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த 2 வாத்தியங்களுடைய பேர் சாரங்கி மற்றும் தில்ருபா. தில்ருபாங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறது சரோஜா அப்படிங்கிறவங்க. அவங்களுடைய மகள் மனோன்மணி அவங்க தான் இந்த சாரங்கியை வாசித்தாங்க. இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது தமிழ்நாட்டை சேர்ந்த வாத்திய கருவிகள் இல்லை. இது எங்கேருந்து வந்தது, எப்போலேருந்து இருக்குது, எப்போ தமிழ் சினிமா இசையில் இது யூஸ் பண்ணப்பட்டது, எந்தெந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எப்படி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த பாடல்களில் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். வெல்கம் டு ஒரு நாள் போதுமா. இசையுடன் கலந்து இன்ப நினை வலைகளில் இந்த தமிழ் நாஸ்டால்ஜியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. சாரங்கி மற்றும் தில்ருபா இந்த 2 வாத்திய கருவிகளை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். இதில் சாரங்கி ரொம்ப பழமையான வாத்திய கருவி. 13ஆம் நூற்றாண்டிலேருந்து இது இருந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது பீகார் அந்த ஏரியாலேருந்து வந்திருக்கு. இந்துஸ்தானி பாடல்கள், அதாவது இந்துஸ்தானி மியூசிக் பாடுறவங்க மேடையில் பாடும்போது அவங்களுக்கு பக்கவாத்தியமாக இந்த சாரங்கியை ஒலிப்பாங்க. எப்படி கர்நாடிக் மியூசிக்கு பாடகர்களுக்கு ஒரு வயலின்ங்கிறது பக்கவாத்தியமாக இருக்கும், அது போல் இந்துஸ்தானிக்கு இந்த சாரங்கியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாரங்கியோட நாதம் எப்படி இருக்கும்னு கேட்டு பார்க்கலாமே. இந்த சாரங்கிங்கிற வாத்தியம் ஒரு ஃப்ரெட்லெஸ் போ இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது போ கையில் வச்சுட்டு வாசிக்கிறாங்க இல்லையா, வயலில் இருக்குமே அதே மாதிரி போ வச்சு இது வாசிக்கிறது. தந்திகள் இருக்குது, ஒரு சவுண்ட் பாக்ஸ் இருக்குது. அது தோலால் பண்ணியிருக்காங்க அதோடைய இதெல்லாம் கவர்லாம். மற்றும் அந்த தந்திகள் கூட ஆட்டோடைய குடல்லேருந்து பண்ணப்படும் தந்தியாம். இதை வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ நீங்கள் வீணை வாசிக்கிறவங்களை கேட்டால் கூட சொல்லுவாங்க, முதல்ல வாசிக்க ஆரம்பிக்கும் போது இந்த 2 விரலில் தானே அந்த தந்தியை மீட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் கூட கொஞ்சம் வருஷம் கற்றுட்ருக்கேன். இந்த இடத்துல அப்படியே மார்க் வரும், அந்த தந்தியை மீட்டி அழுந்தி போய் முதல்ல புண்ணெல்லாம் ஆகும். இதாவது விரலில் இந்த இடத்துல படும் வீணையாவது. இந்த சாரங்கி இருக்கே இது விரல் நுனி கூட நகத்து நுனியால் அந்த இதை வாசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப வலிக்குமா ஆரம்பத்தில், ரொம்ப கஷ்டம் இதை கற்றுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பட் 3-4 மெயின் தந்தி இருக்குது. அது தவிர பல தந்திகள். அது சிம்பத்தட்டிக் வைப்ரேஷனில் ரொம்ப அழகான ஒரு நாதத்தை கிரியேட் பண்ணக்கூடியது இந்த வாத்தியம். இது பீகார் அந்த ஏரியாவில் தான் இது முதல்ல யூஸ் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் பரவலாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. இது ஃப்ரெட்லெஸ்ன்னு சொன்னேன் இல்லையா. இப்போது வீணை, சித்தார் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா குறுக்க அந்த தந்திகளுக்கு குறுக்க கம்பிகள் இருக்கும். அது ஃப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அந்த சொரத்தை நிறுத்தத்துக்கு உபயோகப்படும். இதில் ஃப்ரெட்ஸ் கிடையாது இந்த சாரங்கியில். ஸோ அப்படியே கை ஸ்மூத்தாக அந்த இதில் ட்ராவல் பண்ணுறதுனால ரொம்ப இழைஞ்சி வரும் இசை. எப்படி ஒரு மனித குரல் ஸ்மூத்தாக ட்ராவல் ஆகுது இல்லையா, அதே போல் ஒரு ஃபீலிங்கை கொடுக்கக்கூடியது இந்த சாரங்கியோட இசை. இதனால தான் இந்த சாரங்கி இசை ரொம்ப ஒரு நம்ம மனசை டச் பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு உருக்கமான இசை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அடுத்து தில்ருபா. இந்த தில்ருபாங்கிறது சாரங்கியோட ஒரு இம்ப்ரூவ்டு வெர்ஷன்னு சொல்லலாம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த சாரங்கி வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. ஸோ அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வேறு ரீடிசைன் பண்ணி உருவானது இந்த தில்ருபா. இது ஒரு 300 வருஷமாக யூஸ் பண்ணப்பட்டுருக்கு. இது சீக்கிய குருமார்கள் தான் இதை வடிவமைச்சதாக சொல்கிறாங்க. எவ்வளோ அது கரெக்டுன்னு எனக்கு தெரியல, நான் படித்ததை சொல்கிறேன். நிறைய இந்த குருத்வாராலாம் பாடக்கூடிய அந்த குர்பானி மியூசிக்னு சொல்லுவாங்க, பஜன் மாதிரி, அதிலெல்லாம் இந்த தில்ருபாவை அவங்க யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இது சாரங்கி மாதிரியே தான் இதுலேயும் போ இருக்குது, அதே போல் ஒரு சவுண்ட் பாக்ஸ் இருக்குது. ஆனால் இதில் அந்த வாசிக்கிற இடத்துல ஃப்ரெட்ஸ் இருக்குது. வீணையிலையும் சித்தார்லையும் இருக்கிற மாதிரி ஃப்ரெட்ஸ் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் இன்னும் சாரங்கியோடு கம்பேர் பண்ண தில்ருபா வாசிக்கிறது கொஞ்சம் ஈஸி. ஏன்னா அந்த ஃப்ரெட்ஸ் இருக்குது, அந்த சொரத்தை நிறுத்துறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதில் இன்னும் கொஞ்சம் மோர் வெரைட்டி இன் மியூசிக் இதில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் தில்ருபாவோடைய நாதமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சாரங்கியோட இது கொஞ்சம் ஷ்ரில்லர், ஹையர் பிச்சில் இருக்கும், கொஞ்சம் கீச் அப்படின்னு இருக்கும் சாரங்கியோட கம்பேர் பண்ணும்போது. இப்போ இந்த தில்ருபாவோடைய நாதத்தோண்டி தனியாக எங்கே கேளுங்க. இந்த சாரங்கியை நான் முதல்ல எப்போ கேட்டேன்னா, முன்காலத்தில் அந்த 80s டைம்லலாம்
தூர்தர்ஷன் ஒரே ஒரு சேனல் தான் இருக்கும். இந்த மாதிரி பல சேட்டலைட் சேனல்ஸ்லாம் கிடையாது. ஒரே ஒரு சேனல் தான் தூர்தர்ஷன். அது கூட ஒரு 2-3 மணி நேரம் ப்ரோக்ராமிங் தான் இருக்கும் சாயந்தரத்து வேலையில். நாங்கள்லாம் அது பார்க்கறதுக்காக ஆவலாக காத்துட்டு தான் இருப்போம். ஆனால் அப்போ என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு ஸ்டேட் மார்னிங் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியெல்லாம் நிறுத்திடுவாங்க. ஸ்டேட் மார்னிங்னு போட்டுருவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவங்க சுட்டுக் கொல்லப்பட்ட போது ஒரு 3-4 நாள் ஸ்டேட் மார்னிங் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த யூஷுவல் தூர்தர்ஷனில் வர வழக்கமான ப்ரோக்ராம்லாம் நிறுத்திட்டு மார்னிங் விட்டு இந்த சாரங்கி வாத்தியத்தை தான் நாள் பூரா காமிச்சிட்டு இருப்பாங்க. யாரோ ஒருத்தர், ஒரு இந்துஸ்தானி ஒரு உஸ்தாத் ஒருத்தர் உட்காந்துட்டு அவர் மாட்டுக்கு இந்த சாரங்கியை வாசிச்சுட்டு இருப்பார். அப்படியே ஒரு சோகத்தை பிழியும் இந்த சாரங்கியோடைய நாதம். அப்போலேருந்தே எனக்கு சாரங்கினாலே ஒரு சோகம் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு ஃபீலிங். பட் இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இது சோகம்ங்கிற ஒரு சின்ன வட்டத்துள்ள இந்த நாதத்தை அடைக்கிட முடியாது. சோல்ஃபுல் அப்படின்னு வேணால் இதை வச்சுக்கலாம். அதாவது ரொம்ப ஒரு மனசுக்கு நெருக்கமான எமோஷன்ஸை இது தரக்கூடியது. ஸோ தனிமை, ஏக்கம், பிரிவு, இந்த மாதிரி சோகம்ங்கிறத தாண்டி அந்த ஒரு வகைரா இருக்கிற நிறைய எமோஷன்ஸ் இதில் வந்து கன்வே பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய பாடல்களில் இந்த வாத்தியத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் திரை இசையில். ஸோ இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் எங்கேது வந்தது, எப்படி வந்தது, இது என்னுடைய அமைப்பு என்னெல்லாம் பார்த்தோம். இப்போ இது தமிழ் சினிமா பாடல்களில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்னென்னா, இந்த தில்ருபாவும் சாரங்கியும் தனித்தனியாக கேட்கும்போது அந்த நாதத்தில் நமக்கு வித்தியாசம் தெரியுது. பட் பாடல்களில் கேட்கும்போது எனக்கு டிஸ்டிங்க்டாக சொல்ல முடியல. எஸ்பெஷலி மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு சேர்ந்து வரும்போது இதுவா அதுவான்னு எனக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஒரு எமோஷ்னல் இம்பேக்ட் உள்ள வாத்தியங்களாக இது இருக்குங்கிறதுனால எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியல. அன்லெஸ் சரோஜாமா அவங்க யாராவது ஏதாவது பேட்டியில் இந்த மாதிரி நான் இதுக்கு தில்ருபா வாசித்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது தெரியுது. பட் அதர்வைஸ் எனக்கு தெரியல. ஸோ ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிஸ்கஷன் நான் வந்து இந்த 2 வாத்தியங்களில் ஏதோ ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இதில் இது சாரங்கி தான் இல்லை தில்ருபா தான் அப்படின்னு தெரிஞ்சால் அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் எழுதலாம். இது முதல்ல எப்போ தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் நான் நிறைய இந்த வாத்தியங்களை கவனித்தது மெல்லிசை மன்னர்கள் இசையில் தான். குறிப்பாக கர்ணன் படத்தில் 1964 வந்த படம் கர்ணன். நிறைய நார்த் இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அதில் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாட்டுன்னு சொல்லணும்னா உள்ளத்தில் நல்ல உள்ளம். அந்த படத்தோட மேக்ஸிமம் ஒரு எமோஷனல் இம்பேக்ட் உள்ள பாடல் அதுதான். சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் குரலில் அந்த பாட்டில் அத்தனை உருக்கமாக ஒலித்த இந்த சாரங்கியை கேளுங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம்ல சோகம், பரிதாபம் இதையெல்லாம் கலந்து கொடுத்துருந்ததுன்னா, அதே படத்தில் வந்த இன்னொரு பாடல் ஏக்கம் மற்றும் விரகத்தை சொன்ன பாடல் என்னுயிர் தோழி கேளடி சேதி. இது சுசீலாம்மா பாடியிருப்பாங்க. துரியோதனனுடைய மனைவி அந்த புறத்தில் மன்னன் வரவே மாட்டேங்கிறானே இந்த பக்கம் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் பாடுற மாதிரியான ஒரு பாடல். ஸோ இதில் வந்து அந்த தனிமை, ஏக்கம், விரகம் இதெல்லாம் கொடுத்த ஒரு பாடல். இதில் அழகாக யூஸ் பண்ணப்பட்ட இந்த தில்ருபாவை கேளுங்க. மெல்லிசை மன்றை தொடர்ந்து ராஜா சாருமே இந்த சாரங்கி, தில்ருபாவை நிறைய பாடல்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன் அந்த பாடலை பற்றி பேசும்போது கூட அந்த ஒரு இடத்துல இந்த சாரங்கி எப்படி வந்து சோகத்தை பிழியுது, அந்த பெண்ணுடைய தனிமையை உணர்த்துது, ஏக்கத்தை சொல்லுது அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தேன். அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தில்ருபாவை ராஜா சார் ரொம்ப அழகாக யூஸ் பண்ண இன்னொரு பாடல், இதுவுமே அந்த கர்ணன் கதைக்கு சம்பந்தமுள்ள ஒரு கதை தான். தளபதி படத்தில் வந்த சின்ன தாயவள் அந்த பாட்டில் இந்த ஓப்பனிங்கை கேளுங்க. ஸோ இந்த கதையிலுமே கர்ணன் கதை மாதிரி தான். குழந்தையை பிரியும் தாய், அந்த தாய் இல்லாமல் வளரும் மகன். ஸோ இந்த எமோஷ்னல் விஷயங்களை பேசிய ஒரு படம் தான் தளபதி. அதில் இந்த பாடல் தான் இந்த படத்தோடைய ஒரு க்ரக்ஸ்ன்னு சொல்லணும். அதில் இந்த ஆப்வியஸ் சாய்ஸ் இந்த வாத்தியங்களை யூஸ் பண்ணுறது. இந்த பாட்டோட இன்டர்லூடில் கூட இந்த தில்ருபாவை யூஸ் பண்ணியிருப்பார். மெல்லிசை மன்னர் ராஜா சார்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அதில் ஆச்சரியம் இல்லை. ஆனால் இந்த வாத்தியங்களை ஏஆர் ரஹ்மான் அவர்கள் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணியிருக்காரு. வழக்கமாக வந்து அவர் மேலே வைக்கப்படும் ஒரு குற்றச்சாட்டு, அவர் வந்து இந்த மாதிரி நேச்சுரல் வாத்தியங்கள் யூஸ் பண்ணாமல் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் கொண்டு வந்து புகுத்திட்டார் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்கிறது உண்டு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய புது வாத்தியங்களை யூஸ் பண்ணியிருக்காரு, நிறைய எடுத்து கையாண்டிருக்கிறார். அந்த வாத்திய கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். ஸோ அதே போல் இந்த சாரங்கி தில்ருபா இதையுமே வந்து தன்னுடைய படங்களில் நிறையவே யூஸ் பண்ணியிருக்காரு ஏஆர் ரஹ்மான். தில்சே படத்தில் வந்த ஏ அஜ்னபி அந்த பாட்டில் வர இந்த தில்ருபாவை கேளுங்க. தில்சே பாட்டில் ஏக்கத்தை சொன்னாரா இந்த தில்ருபா மூலமாக. அதே போல்
அலைப்பாய்தே படத்தில் வந்த ஸ்நேகிதினே, இந்த பாட்டில் அந்த காதலர்கள் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஆனால் சேர்ந்து இல்லை. ஸோ எப்பயாவது தான் பார்க்க முடியாது, அந்த பிரிவு அவங்கள எப்படி வந்து வாட்டுது அப்படிங்கிறத சொன்ன ஒரு பாடல் ஸ்நேகிதனே. அதுலேயுமே ரொம்ப அழகாக ஒரு சாரங்கி யூஸ் பண்ணியிருக்காரு அவர். இந்த ஸ்நேகிதனே பாட்டில் உஸ்தாத் சுல்தான் கான் அப்படிங்கிறவர் சாரங்கி வாசித்ததா படித்தேன். உஸ்தாதுனாலே வந்து அவங்க ரொம்ப ஒரு ஹை லெவல் ஆஃப் மியூசிஷியன், அக்கம்ப்ளிஷ் மியூசிஷியன் அர்த்தம். ஸோ அவர் வந்து அந்த மாதிரி ரொம்ப ஒரு தேர்ந்த சாரங்கி வித்வானை கொண்டு இந்த பாட்டில் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கான ஃபுல் இம்பேக்டும் அந்த பாட்டில் இருந்ததை நம்ம பார்க்கலாம். ரொம்பவே ஒரு அழகான பாடல். தென் எமோஷ்னல் இம்பேக்ட் உள்ள ரஹ்மான் சாங்ஸ்ன்னு சொன்னால், பாம்பேயில் வந்து உயிரே உயிரே பாட்டை சொல்லாத இருக்க முடியுமா? அதுலேயும் இந்த தில்ருபா எப்படி ஒலிக்குதுன்னு கேளுங்க. அதே போல் இந்தியன் படத்தில் வந்த பச்சை கிளிகள் தோளோடு, இது வந்து ஒரு குடும்பத்தோடைய பாசம், எவ்வளோ சந்தோஷமாக இருந்த குடும்பம் அப்படின்லாம் காமிச்ச ஒரு பாடல். ரொம்ப அழகான ஒரு பாடல். யேசுதாஸ் அவர்கள் ரொம்ப அருமையாக பாடியிருப்பார். அதுலேயுமே இந்த தில்ருபா இசையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் ரஹ்மான். பட் இந்த பாட்டு இப்போ 4-5 பாட்டு பார்த்தோம் இல்லையா, இதில் எல்லாமே வந்து ரொம்ப உருக்கமான பாடல்கள். ஸோ இந்த தில்ருபா சாரங்கி இதில் யூஸ் பண்ணதில் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எமோஷனை கன்வே பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த வாத்திய கருவிகளாக இது இருக்குது. பட் ரொம்ப ஜாலியான ரொம்ப ரகலையான கலாட்டா பாடல் ஒன்று போட்டிருந்தார் இல்லையா காதலனில், ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி, அதுலேயுமே இந்த தில்ருபாவை யூஸ் பண்ணியிருந்தார். ரஹ்மானோட நிக்கலங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை மற்ற மியூசிக் டைரக்டர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் ரொம்ப அதிரடியான பாடல்கள் போடுவார் அப்படின்னு தான் அவருக்கு ஒரு பேர் உண்டு. அவருமே ரொம்ப டச்சிங்காக போட்ட ஒரு பாடலில் இந்த தில்ருபாவை யூஸ் பண்ணியிருக்காரு. மாயாவி படத்தில் வந்த கடவுள் தந்த அழகியவா, அந்த பாட்டில் இப்போ கேளுங்க. அடுத்த தலைமுறையான ஜிவி பிரகாஷ்குமார், அவரும் தன்னுடைய முதல் படத்திலே இந்த தில்ருபாவை யூஸ் பண்ணியிருந்தாரு. உருகுதே மருகுதே அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் சாங் கொடுத்திருந்தாரு இல்லையா வெயில் படத்தில். ஸ்ரேயா கோஷாலும் சங்கர் மகாதேவனும் பாடியிருந்தாங்க. அதுலேயுமே வந்த அழகான தில்ருபா ஒலி. ஸோ இப்போவும் மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த வாத்தியங்களை யூஸ் பண்ணுறாங்க தான். அனிருத் டிஎம்ஆர்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன வித்தியாசம்னா குறைஞ்சி போச்சு இதோட யூசேஜ். வந்து இப்போல்லாம் எல்லா பாடல்களையும் இருக்கிறது இல்லை. பட் எமோஷ்னலி ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பாடலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வர பாடல்களில் கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இப்போது என்றைக்கோ ஒரு நாள் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணப்படுறதுனால அது வர இடங்களில் ரொம்பவே டிஸ்டிங்க்டாக ரொம்ப அழகாக நமக்கு தெரியுது. ஆஹா, இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கடா சாரங்கியோ தில்ருபா அப்படின்னு நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது. அதுவே அந்த பாடலுக்கான ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் கோஷன்ட்டு அதிகரிக்குதுன்னு சொல்லணும். இந்த முத்தமழை பாடல் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் சின்மயிக்கு மாத்திரம் இல்லை, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்குமே ஒரு ஸ்பாட்லைட் கிடச்சிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா எனக்கு முன்னாடியே இந்த சாரங்கி தில்ருபாவெல்லாம் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், யூசேஜ் இருந்திருக்குன்னு தெரியும்னாலும் இத்தனை பாடல்கள் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கே இப்போ வந்து ஒரு ஆஹா அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டாக தான் இருந்தது. இப்போ வேறு பாடல்கள்லாம் கேட்க கேட்க எனக்கு வந்து இங்கே அது இருக்கா அப்படின்னு தேட தான் தோணுது. அந்த மாதிரி நிறைய பாடல்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த சாரங்கி அல்லது தில்ருபா இசை எங்கே கேட்டீங்க, எந்த பாட்டில் நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் எழுதுங்க. தில்ருபா சரோஜாமா மற்றும் அவங்க மகள் மனோன்மணி சாரங்கி வித்வான் இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா வழக்கொழிந்து போய் விடாமல் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கட்டி காப்பாற்றிட்டு இருக்காங்க. அவங்களுடைய யூடியூப் சேனல் லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேடி போய் கேட்டு பாருங்கள். ரொம்ப அழகாக நிறைய பாடல்கள் வாசித்து அவங்க வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நாம் அப்ரிஷியேட் பண்ண தான் அதுக்கு யூசேஜ் கிடைக்கும். அப்போ தான் மியூசிக் டைரக்டர்ஸ் தொடர்ந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம பாடல்களில் இன்னும் நல்ல எமோஷ்னலாக நமக்குலாம் மனசில் நிற்கும் ரிங்காரம் இடும் பாடல்கள் நமக்கு வேணும்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஒழிந்து போய்விடாமல் பார்க்கணும். ஏன்னா என்னதான் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு வந்தாலும் சிந்தட்டிக் மியூசிக் தான். இது போல் ஒரு நேச்சுரல் மியூசிக்கு ஈடாக அது இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது மியூசிக் அறிஞ்சவங்க எல்லாமே ஒத்துக்கொள்ளும் ஒரு விஷயம்தான். ஸோ அதனால் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் தேடி பிடித்து நாம் அப்ரிஷியேட் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதற்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ. நீங்களும் இந்த காஸ் சப்போர்ட் பண்ண இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை மறுபடியும் இன்னொரு எபிசோட ஒரு நாள் போதுமால சந்திக்கிறேன். ஏன்னா இசையை பற்றி பேச ஒரு நாள் போதுமா? Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.